அது தாபத்துல் அர்து அப்படின்னா தாபத்துக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா மெதுவாக அந்த ஊர்ந்து போகிற பிராணி இருக்குல்ல, அதாவது அவருடைய நேரடி அகராதி மீனிங் ஊர்ந்து போகிறது, ஊர்ந்து அது மெதுவாக அப்படி ஸ்லோவாக போகுது இல்லை, அதுதான் தாபத்துங்கிற மீனிங். அப்போ அந்த போதை வந்து மெதுவாக ஏறுது இல்லை, சாராயம் குடித்தோம்னா போதை வந்து படிப்படியாக ஏறும்ல, அந்த படிப்படியாக அந்த போதை ஏறக்கூடிய அந்த வேர்டிங்கும் அரபி லுக்கத்தில் தாபத்துங்கிற அந்த மீனிங் தான் பயன்படுத்துகிறாங்க. அது அரபி டிக்ஷனரியில் வந்து அதை இந்த போதைக்கு கூட அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அது மெதுவாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால. அப்போ மெதுவாக போகிற ஒரு பிராணிக்கு பேர் தான் தாப்பா அப்படிங்கிறது. அப்போ குரானில் வந்து தாபத்துங்கிறது பல வகையில் எல்லாம் பயன்படுத்தியிருக்கோம், சும்மா கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு அல்லாஹ் பார்த்தீங்கன்னா 24வது அத்தியாயத்தில் 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வயிற்றில் நடந்து செல்பவை, 2 கால்களால் நடந்து செல்பவை, 4 கால்களால் நடந்து செல்பவை. இது எல்லாத்தையுமே 24வது அத்தியாயத்தில் 45ல் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தாபத்துங்கிறான், தாபத்துல் அர்துங்கிறான். இது அடுத்து 11வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், உணவளிக்க அல்லாஹ் பொறுப்பேற்று கொள்ளாத யாதொரு தாபத்தும் பூமியில் இல்லைங்கிறான். அப்போ உணவுக்கு யாரெல்லாம் நான் பொறுப்பெடுக்காத தாபத்து பூமியில் இல்லைங்கிற. இப்போ இதில் யார் வந்துட்டா? தாபத்தில் மனுஷனும் வந்துட்டோம், நமக்கு அல்லாஹ் தானே பொறுப்பு. அப்போ அந்த இடத்துல மொழிபெயர்ப்பு என்ன பண்ணியிருக்கிறாங்க? அதிசய பிராணி போடல, உயிரினம்னு மொழிபெயர்த்துருக்காங்க. கரெக்டு. அப்போ நான் சொல்கிறேன், நான் ஒரு மீனிங் மாற்று பொருள் கொடுக்குறேன்னா நீ ஏன் கொடுக்குறேன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அது மாதிரி குரான்ல ஆல்ரெடி பல இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு தாபத்துக்கு, பிராணிக்கு. அடுக்காக பார்த்தீங்களா 8வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் தவ்வாப்களில், அதாவது பிராணிகளில் கால்நடைகளில் மிக கேவலமானவை எது என்றால் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாத செவிடர்களும் ஊமையர்களும். இப்ப இந்த இடத்துல யாரு தாப்பா? வழிகட்ட மனிதர்கள். அப்ப காஃபிர்கள் இப்ப இந்த இடத்துல யாரு? தாப்பா. இந்த இடத்துல பிராணிகள் வந்துட்டாங்க. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான் 34வது அத்தியாயத்தில் 45வது வசனத்துல, மனிதர்கள் செய்யும் பாவத்திற்காக அவர்களை உடனுக்குடன் அல்லாஹ் தண்டிப்பவனாக இருந்தால் பூமியில் எந்த ஒரு தாப்பாவும் விட்டு வைக்க மாட்டான். எந்த ஒரு தாபத்தையும் அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான்? விட்டு வைக்க மாட்டான். அப்ப இந்த இடத்துல தாபத்து எது? பாவம் செய்யக்கூடிய பாவிகள். அப்படிதா பூச்சிக்கும் எல்லாம் பயன்படுத்தலாம். அதே வந்து இந்த சுலைமான் அந்த கைத்தடி வந்து வரும்ல, இந்த ஜின்கள் வந்து அது தனி விஷயம் வைங்க. இந்த கைத்தடி ஒன்று இருக்கும், அந்த கைத்தடியை வந்து அந்த ஒரு தாபத்துல் அறுது வந்து அரிச்சது அப்படின்னு இருக்கும், அதுக்கும் அதே வார்த்தை தான் பயன்படுத்திருக்கும். தாபத்துல் அறுது வந்து அது சாப்பிட்டுச்சு. அந்த இடத்துல அது பேர் என்னது? கரையான் அதிசய பிராணியா? புரியுதா இல்லையா? அப்போ பல்வேறு மீனிங்ல அதை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல என்னங்கிறத நாம வந்து பொருத்தி பார்க்கணும். அப்ப இது மாதிரியான விளக்கங்கள். அப்ப நாம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தாபத்து அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் அதோடைய தொடரா பார்க்கிறோம். அந்த தொடரா பார்க்கும்போது அது என்ன மீனிங்கிறது அது வந்து அழகா புரியும். அந்த வசனம் இருக்குல்ல, அந்த 27:82 மட்டும் இவங்க பார்க்குறாங்க. 27:82 மட்டும் பார்த்துட்டு அதிலிருந்து ரிசல்ட் எடுக்க முயற்சி பண்ணும்போது தான் என்ன ஆகுது? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போ 27:80 81 82 இந்த 3 வசனமும் ஒரே சப்ஜெக்ட் பேசுது. அந்த ஒரே விஷயத்தை பேசும்போது கம்ப்ளீட் பண்ணும்போது தாபத்துல் அர்து என்னவா இருக்குங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். இத்தனைக்கு பாருங்க, எப்பயுமே குரான்ல ஒரு லிங்க் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் ஒரு விஷயம் பேசிட்டே இருப்பான், நடுவில் கேப் விட்டுருவான், மறுபடியும் கண்டினியூ பண்ணுவான். கண்டினியூ பண்ணும்போது அந்த நடுவில் கேப் இருக்கும் பாரு, அதுக்கு முன்னாடி என்ன பேசுனானோ அங்கேருந்து லிங்க் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை சம்பவத்தை எல்லாம் பேசிட்டே வருவான். அப்போ அந்த பேசிட்டு இருக்கிற சம்பவத்தை விட்டுட்டு மறுபடியும் அதே விஷயத்த பேசுறானா அதோட ரிலேட் பண்ணியே இருக்கும். அப்போ இது பனி இஸ்ராயல்களை பற்றி அந்த இடத்துல பேசிட்டு இருப்போம். 27வது அத்தியாயத்தில் இந்த 80ன்னா ஒரு 70-75 பார்த்தீங்கன்னா பனி இஸ்ராயல்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பேசிட்டே வருவான். மறுபடியும் ஒரு நடுவில் சில உபதேசங்கள் பண்ணிட்டு மறுபடியும் சப்ஜெக்ட் ஆரம்பிப்பான். ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் எப்படி சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோபமா எல்லாம் பேசுறான். இந்த பேசுற அந்த வசனத்துடைய அந்த வீரியம் பார்க்கும் போதே தெரியுது, ஒரு கோபமா எல்லாம் பேசுவான். நிச்சயமாக நீர் இறந்தவர்களை செவியேற்கும்படி செய்ய முடியாது அல்லாஹ் சொல்றான். நீ செத்து போனவங்ககிட்ட நீ பேசிட்டு இருக்கிறது வேஸ்ட் அப்படிங்கிறான். அது செத்து போனது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஜன்னத்துல் பகீல பேசிட்டு இருந்தாங்களா? கபர்ல இருந்தவங்ககிட்ட பேசல. என்ன சொல்றாங்க? நீ தாவா செஞ்சுட்டு இருக்கிறீங்கள ஒரு கூட்டம், அது பணம், அது மனசு செத்து போச்சு, அதுதான் சொல்றான். இதை எடுத்துட்டு போய் தர்காவுக்கு ஃபிட் பண்ணிடுவாங்க. நபியே நீர் இறந்தவர்களை மரணிக்க, அதாவது செவியேற்க செய்ய முடியாது, இந்த வசனம் தான் அது தர்காவுக்கு அது எடுத்துட்டு போய் அந்த வசனத்தை எடுத்து ஃபிட் பண்ணிட்டு அதுல சர்ச்சை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க.
ஆனா இந்த இடத்துல வந்து அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, நீர் இறந்தவர்களை செவி இருக்கும்படி செய்ய முடியாது. நம்ம நினைப்போம்ல, நொரண்டுக்குன்னு ஒருத்தன் நின்றுட்டான், அவனை புரிய வச்சிட முடியுமா நம்மளால? அதுதான் அல்லாஹ் சொல்றான். அவன் அகராதி பேசுறதுனே இருக்கான், அவன்கிட்ட போய் நீ பேசிட்டு இருக்கிற, அவன் மனசு செத்து போய் கிடக்குது. நல்லா சொல்லிட்டு சொல்றான், அவ்வாறே முதுகு காட்டி திரும்பி செல்லும் செவிடர்களிடமும் உமது அழைப்பை கேட்க செய்ய முடியாது. ஒருத்தன் உன் பேச்சு கேட்கறதுக்கே ரெடி இல்லை, அவங்ககிட்ட போய் நீ என்ன போய் தாவா செய்யற? அல்லாஹ் சொல்றான், உன் பேச்சு கேட்கறதுக்கே அவன் தயார் இல்லை, உனக்கு முதுகு காட்டி ஓடுறதுலே இருக்கான். வந்தாலே உங்ககிட்ட இந்த விஷயம் பேச மாட்டேங்கிறான், நான் பேச தயாரா இல்லைங்கிறான். அவங்ககிட்ட போய் நீ கூப்பிட்டு இழுத்து வச்சு உட்கார வச்சு நீ பேச வச்சிருவியா? அவன் காதுல நீ விஷயத்தை போட்டுருவியா? அல்லாஹ் கேட்கறான். செத்து போனவன் காதலையும் இந்த மாதிரி செவிடங்காதலையும் நீ போட்டுருவியா? போட்டுட்டு அல்லாஹ் சொல்றான், மேலும் குருடர்களையும் வழிகேட்டில் இருந்து மீட்டு நேர்வழி செலுத்தவும் முன்னால் முடியாது. இந்த குருட்டு பசங்களுக்கு நீ வழி காமிச்சிட முடியுமா? அப்ப எதை கோபமா பேசிட்டு வரன்னு தெரியுதா? சீக்வன்ஸா பேசிட்டு அல்லாஹ் சொல்றான், எவர்கள் நம்முடைய வசனங்கள் மீது நம்பிக்கை கொள்கிறார்களோ மேலும் கீழ்ப்படிய தயாராக உள்ளார்களோ அவர்களையே உம்மால் செவியேற்க செய்ய முடியும். யார் அல்லாஹ்வுடைய பேச்சு கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்களோ அவங்க கிட்ட பேசு, அவங்களுக்கு உபதேசம் பண்ணு. அங்க போய் பேசுனா 4 ஃபாய்தா. அது விட்டுட்டு சண்டைக்கும் சர்ச்சரவுக்கும் வம்பு சண்டைக்கும் இழுத்துக்கிட்டு விவாதம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் நீ தாவா செஞ்சீங்கன்னா அவங்க வேஸ்ட் சொல்லிட்டு சொல்றான், அவங்கள விட்டுரு. அல்லாஹ் சொல்றான், இவர் மேலும் அவர்கள் மீது நம்முடைய வாக்கு நெருங்கும் போது இவங்களுக்கு அடி கொடுக்கணும்னு நான் நினைப்பேன்ல, அப்போ விட்டு அவர்களுக்காக ஒரு பிராணியை பூமியிலிருந்து நாம் வெளியாக்குவோம், அது அவர்களோட பேசுவோம். நீ பேசுறதெல்லாம் அவங்களுக்கு காதுல கேட்காது, அது பேச வேண்டிய மெத்தடில் அது பேசுவோம், அப்போ அவங்களுக்கு புரியும். அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அடுத்து சொல்றான், நிச்சயமாக மனிதர்களோ நமது வசனங்கள் மீது உறுதியாக நம்பிக்கை கொள்வதில்லை. இப்போ இது யார் பேசுறா? நிச்சயமாக மனிதர்கள் என் வசனங்கள் மேல நம்பிக்கை கொள்றதில்லை அப்படின்னு சொல்லி பேசும்போது இது யார் பேசுறா? அல்லாஹ் பேசுறான். நமது வசனம்னா யாருது வசனம்? அல்லாஹ்வுடைய வசனம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்றாங்க, அந்த பிராணி பேசுற மாதிரி காட்டுறாங்க. அந்த வார்த்தையே என்ன சொல்லுது? ஏன் ஆயத்துங்குது. ஏன் ஆயத்துன்னு அந்த பிராணியுடைய வசனமா? அதுதான் மௌலானா மோதி அந்த இடத்துல குறிப்பிடுறாரு. அவருக்கு புரியல அந்த இடத்துல அவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அவருக்கு புரியல. அவர் சொல்றாரு, குர்ஆன் அரபியில் இந்த வார்த்தை எப்படி இருக்குதுன்னா நமது வசனங்களை அப்படின்னு இருக்கு. இது பார்த்தா அல்லாஹ் பேசுற மாதிரி தெரியுது, ஆனா இந்த பிராணி பேசும்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. ஒருவேளை பிராணி பேசுறது அல்லாஹ் தன் சார்பா பேசுறதுனால அப்படி சொல்றானோன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற. அவர் அந்த இடத்துல புரியல, அவர் அதை சொல்றாரு. ஆனா நேரடியா டிரான்ஸ்லேஷன் பண்ண இப்படிதான் பண்ணணும், அதுதான் முறைங்கிறார். அது பிராணி பேசுனது இல்லை. அதனாலதான் என்ன சொல்றோம், அந்த பேசும் பிராணிங்கிறது தவறான விளக்கம். ஏன்னா அந்த இடத்துல அல்லாஹ் தான் பேசுறானே தவிர பிராணி பேசல. என் ஆயத்தை ஏன்டா பார்க்க மாட்டேங்கிறீங்க, சொன்னதை நீங்க கேட்க மாட்டீங்களா, என் அத்தாட்சிகள் நீங்க பார்க்க மாட்டீங்களான்னு அல்லாஹ் தான் பேசுறான். அப்ப அந்த சொல்லும் போது அந்த வார்த்தை எப்படி பாருங்க, வைசா வகல் கவுல அலைஹிம், அவர்கள் மீது நம்முடைய சொல் ஏற்படும் நேரம் வரும்போது, அவங்களுடைய அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் வரும்போது, அஹரஜ்னா லஹும் தாப்பத்தின் மினல் அர்ஸி துகல்லிமுஹும், ஒரு பூமியிலிருந்து ஒரு பிராணியை வெளிப்படுத்துவோம், அது அவர்களோட பேசும். நாம சொன்னா கேட்கல. எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாலிடிக்ஸும் இகாமத்து தீனுக்கு தான் நடக்குதுன்னா நீங்க கேட்கல. எல்லா பாலிடிக்ஸும் இஸ்ரேலுக்கு தான் நடக்குதுன்னா அப்போ நீங்க கேட்கல. பூமி யாஜூஜ் மாஜூஜ் திறந்து விடப்பட்டாங்கன்னா அப்போ நீங்க கேட்கல. அப்போ அந்த பிராணி பேசும்ல, அப்போ நீங்க தெரிஞ்சுக்குங்க எங்க இருந்துடா இவனுக்கு வந்தானுங்க திடீர்னு, எங்க இருந்துடா திடீர்னு உங்களுக்கு இவ்வளவு ஆற்றல் வந்துச்சு, இத்தனை நாள் இவனுக்காக ஏன் அமெரிக்கா இப்படி வேலை செஞ்சது, இத்தனை நாள் ஏன் இவனுக்கு தஜ்ஜால் வரும்போது தெரியும்ல, எப்பறா இவன் திடீர்னு இவ்வளோ பவர்ஃபுல்லானா, என்னடா உலக பொருளாதாரமே இவன் கையில் இருக்கு, என்னடா உலக இராணுவமே இவன் கையில் இருக்கு, இவன் எந்திரினா உலகமே எந்திரிக்குது, குட்டியுண்டு நாடுன்னு தானே நம்ம நினைச்சோம். இஸ்ரேலை இன்னைக்கு கேளுங்க, இந்த இகாமத்தீன் சொல்லாத அந்த சகோதரர்கள்ட்ட கேளுங்க இஸ்ரேலை பத்தி உங்களுடைய கருத்து. அது என்ன ஒரு மூலையில் இருக்கு, மிஞ்சி மிஞ்சி அது என்ன பண்ணும், மிஞ்சி என்ன பண்ணும், பாலஸ்தீன்ல இருக்கிற மக்களை கொடுமை பண்ணும், வேற சவுதி அரேபியாவை கொடுமை பண்ணுவான். அதோடைய வருத்து இல்லைங்க, எங்களுக்கு அமெரிக்கா பேக்கப் இருக்கு. திடீர்னு அமெரிக்கா அவன் சார்பா நிற்கும். இன்னைக்கும் அமெரிக்கா அவன் சார்பா தான் நிக்குது, நாம கத்திட்டு இருக்கோம். ஆனா இவங்க தான் கண்ணு கொண்டு பார்க்க மாட்டேங்கிறாங்களே, காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்களே, எந்திரிக்க மாட்டேங்கிறாங்களே. அப்போ பிராணி பேசிச்சுன்னா அப்போ இவங்களுக்கு புரியும். அப்போ சுளுக்கு இவங்களுக்கு உழுவும்ல, அப்போ சுளுக்கு யாருக்கு உழுவும்? இந்த பூமியிலிருந்து அந்த பிராணி வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஜெருசலமை தான் நாம எப்படி குறிக்கோம்னா, குர்ஆன்ல பூமின்னு எல்லாம் எதுக்கு பயன்படுத்துறான், அது நான் குர்ஆனில் ஜெருசலம்ங்கிற அந்த பயான்ல அது ஃபுல்லா குறிப்பிட்டிருப்பேன். டபுள் மீனிங் வார்த்தை அது, முத்தஷாபிஹாத். பூமியிலிருந்து வெளிப்படுத்துவோம்னா ஜெருசலத்திலிருந்து வெளிப்படுத்துவோம்னு அர்த்தம். அப்ப ஜெருசலத்திலிருந்து
கொடூரமான ஒரு ஆட்சி வெளிப்படுத்தும். அந்த ஆட்சி என்ன பண்ணும்னா அரபுகளை கொன்றுழைக்கும். அந்த ஆட்சி அரபுகளை கொன்று குவிக்கும். அப்போ புரியும், இப்போ வரைக்கும் புரியாத அந்த குர்ஆன் வசனங்கள் எல்லாமே அப்போ புரியும். அந்த அத்தாட்சிகள் பேசும். அப்போ அல்லாஹ் கேட்பான், என்ன கேட்பான்? நிச்சயமாக மனிதர்கள் என் வசனத்தை நீங்க பார்க்கறது இல்லை, குர்ஆனை நீங்க டீப்பா சிந்திக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ குர்ஆன்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அத்தாட்சிகளை நாம கடந்து கடந்து நிராகரிச்சுட்டே வரோம். யூதர்கள் குடியேறுவது ஒரு முன்னறிவிப்பு குர்ஆன்ல இருக்கு. யூதர்கள் குடியேறுவது ஒரு மிகப்பெரிய முன்னறிவிப்பு. அதை பார்த்து நாம படிப்பினை பெற்றிருக்கோமா? இல்ல. அது பேசிச்சு குர்ஆன், நாம கேட்கல. உலகில் உள்ள அனைவரும் அங்க போய் சேர்றது ஒரு முன்னறிவிப்பு. யூதர்கள் அங்க வீடு வாங்குறதே ஒரு முன்னறிவிப்பு. உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்கள் ஒன்றாக அசம்பிள் ஆகுது, லஃபீஃபாக வாரி சுருட்டப்பட்டு இந்த 17 அத்தியாயத்தில் 104 வரும்னு நினைக்கிறேன். 104 இல்லை 95 பாருங்க அந்த இடத்துல. அப்போ 17 பனி இஸ்ரேல் லாஸ்ட்ல வரும், லஃபீஃபாக கொண்டு வருவோம். அது ஒரு முன்னறிவிப்பு. இப்போ ஒவ்வொரு இஸ்ரேல்ல கூடி ஒவ்வொரு கூட்டமா போய் சேருதா? அன்னைக்கு கூட அந்த வீடியோல போட்டிருந்தோம்ல, இந்த கருப்பனாவே போயிட்டானுங்க, நீக்கிறவாவே, அவங்க கூட போய் அங்கே போய் ஜாயின்ட் ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அடுத்த ஒரு அடுத்த ஒரு முன்னறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இது கிரேட்டர் இஸ்ரேலுடைய முன்னறிவிப்பு. எது? பூமியுடைய பிராணிங்கிறது இஸ்ரேல் கிரேட்டர் இஸ்ரேலாக மாறும், மிக கொடுமையான ஒரு சர்வாதிகார ஆட்சியாக மாறும். இதுதான் அந்த 3வது முன்னறிவிப்பு. இஸ்ரேலுடைய 3 முன்னறிவிப்பையும் நாம என்ன பண்றோம்? நிராகரிச்சிடறோம். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், மீண்டும் அது அநியாயம் செய்யும். அந்த அரசாங்கம் எப்படி நடந்துக்கும்? மிகவும் அநியாயமாக நடந்து கொள்ளும். அதுவும் குர்ஆன்ல இருக்கு. பனி இஸ்ராயேல்ல அது 17 அத்தியாயத்தில் இருக்கு. யூதர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு போர் வரும். இதுவும் ஒரு முன்னறிவிப்பு இருக்கு இல்லையா? அப்ப இத்தனை விஷயமும் நடக்கும். இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய முன்னறிவிப்பு. இதுதான் பாருங்க, இந்த 21